பட்டணத்திலே வாழ்ந்த சோலை மகனே கிருஷ்ணா மாயமணி ஆபத்துக்கு வாண்டான்னு பாரதியா கூப்பிட்டாள்ல. ஆமா, அண்ணனாகப்பட்ட பெருமான் பார்க்கடலில் இருந்தாரா? எப்படி இருந்தாரு? மாயக்கண்ணு எங்க பிறக்காரு? எங்க எங்க நாடமேக நல்ல நாடு என்று சொல்லக்கூடிய மன்னவன் கமிஷவாங்கி வந்தனாலே அவனுக்கு கமிஷராஜன் என்று பட்டம் கொடுத்தார்கள். கமிஷராஜனுக்கு 2 தங்கைமார்கள். தேவகி என்று ஒரு தங்கையும் என்னைய மாறி பூதகி என்று ஒரு தங்கையும். என்னைய மாறி என்னைய பார்க்க பூத மாதிரியா இருக்கு. ஆமா, பூதகி என்ற தங்கையும் தேவகி என்ற தங்கையும் இருக்கிறாங்க. சரி, இந்த பூதகி என்று சொல்லக்கூடியவா பூத மாதிரி இருப்பாளாம். ஆமா, அவளை காட்டுல அனுப்பியாச்சு. வனவாசம் அனுப்பியாச்சு. தேவகி என்று சொல்லக்கூடிய தங்கையானவள் தெய்வ அம்சத்தோடு கடாட்சத்தோடு இருப்பாளாம். அவளுக்கு அழகான மாப்பிள்ள பார்க்காங்க. சரி, கம்சராஜனாகப்பட்டவன் தன் தங்கை தேவகிக்கு மாப்பிள்ள எங்க பார்க்காம பாருங்க. எங்க ஏழை கடல் தாண்டி அழைத்து பட்டத்துல ஜோசியரை அரவணைத்து. ஆமா, சுப்புக்கட்டி ஐயர் ஜோசியர். சுப்புக்கட்டி ஐயர்னா சாதாரண ஐயர் கிடையாது. அவன் ஜோசியம் பார்த்தாம அப்படி அழகா கணிச்சு சொல்லுவானாம். சரி, தேவகிக்கு மாப்பிள்ளையாக யாரு வரா பாருங்க. வசுதேவன் என்று சொல்லக்கூடியவர் மாப்பிள்ளையாக வராரு. அவன் கல்யாண ராசி ஜாதகத்தை பார்க்கும் போது, ஏ கம்சராஜா, உன் தங்கை தேவகிக்கும் வசுதேவனுக்கும் கல்யாணம் முடிப்ப 8 பிள்ளை பிறக்கும். சரி, ஒரு பிள்ளை இல்ல கம்சா, என்ன 8 பிள்ளை பிறக்கும் அவன் தங்கைக்கு. ஆமா, 8வது ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளையாலேயே தாய் மாமன் எனக்கு அழிவு உண்டப்பா. ஆமா, மாலை சுத்தி பிறப்பானப்பா, மாமன் சிரசருப்பான், கொடி சுத்தி பிறப்பானப்பா, குணத்தை எழுதிடுவானப்பா, கோத்தரத்தை சீரழிப்பான். அப்படி தாய் மாமனுக்கு கேடு வருகிறது பஞ்சாங்கத்திலே ஓதி சொன்னாமல. பரவாயில்ல, தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சா போதும்னு பார்த்தான். சரி, தேவகிக்கும் வசுதேவருக்கு அழகாக கல்யாணம் முடிய 8 பிள்ளைகள் பிறக்க போகுது. அவனுக்கு ஒரே பையன் கம்சராஜனுக்கு. சரி, இந்த பிள்ளைய நம்மள பிறந்து கொன்று சொல்லுச்சு. ஆமா, 8வது பிள்ளை பிறக்கும் போது 7 பிள்ளைகளும் பிறக்கிற பிள்ளைலாம் கையில வாங்கி தரையில அடிச்சு கொண்டுட்டான். தரையில அடிக்க மேல தூக்கி வீசுதான். குழந்தை மேல போய் கல்ல பட்டு தலை விடிச்சு சாவுது. சண்டார பாவி கம்சராஜன் இந்த பாவத்தை பண்ணலாமா? ஆமா, 7 பொம்பளை பிள்ளையா பிறந்துச்சு. 7 பிள்ளையும் பிடிங்க இந்த பிள்ளை நம்மளை கொன்ற கூடாதுன்னு சொன்னா பாத்தீங்களா? ஆமா, ஓங்கி ஆகாயத்துல வீசுதான், கீழே வந்து கல்ல பட்டு தலை விடிச்சு வச்சது. ஆமா, சண்டார பாவி கம்சராஜன் தேவகியாகப்பட்ட தங்கையும் அந்த வசுதேவரை கட்டி வைத்து காவல் வைத்து. ஆமா, அந்த வைத்தியராகப்பட்டதை வைத்து வைக்கிறான் பாருங்க. சரி, அந்த காவல் காத்து வரக்கூடிய போது 8வது மாசத்துக்கு ஆண்டவன் அழுவாள. 8வது குழந்தைக்கு காத்தடிச்சு பூத்தது போல அங்கே தாளை பூத்தது போல அங்கே பூத்திருக்கா. ஆமா, அதற்காகவே 8வது மாசமா இருக்கா பாருங்க. ஆமா, 8வது மாசமா இருக்கா, ஒரு குழந்தையாக இருக்குது. சரி, அப்பதான் கம்சராஜனுக்கு பயம் கொடுத்துருச்சு. என்ன 8வது குழந்தைக்கு மாசமா இருக்காரு. ஏன்னா ஜோசியர் சொன்னது 8வது பிறக்கிறது ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னாரு. 8வது பிறக்கிற ஆம்பளை பிள்ளை தாய் மாமனைய கொள்ளுங்க கம்சராஜனுக்கு ஜோடகத்தை பார்த்து சொன்னாங்க. ஆமா, அப்ப இந்த பிள்ளைய பிறக்கூடாம ஆக்கணும். ஆமா, 2 பேரையும் கட்டி காவல் வைத்தான். சரி, காவல் வைத்த பிறகு என்னையா
பிள்ளைகளை கொண்டிருக்கான இவனை நம்ம சும்மா விடலாமா? என்ன அறிவில்லை நீங்க மாயக்கண்ணன் தான் 8வது குழந்தையா பிறக்கணும். ஆமா, 8வது குழந்தைய தேவகி திருவயிற்றில பிறக்கணும். தேவகி திருவயிற்றில பிறக்கணும். ஆமா, அப்பதான் பெருமான் சொல்லுவாரா, என்ன ஏ தங்கை பார்வதி, ஏ பார்வதி நீ எங்க பிறக்கணும் தெரியுமா? எங்க பிறக்க வேண்டும்? ஆயர்பாடி பட்டணத்திலே யசோதைக்கு மகளாக பிறக்க வேண்டும். ஆமா, ஆயர்பாடி பட்டணத்தில் அம்பல கோனாரோட அரண்மனையில் நந்த கோனார் வீட்டிலே நடுக்காட்டு தீயாகி நந்த கோனார் வம்சத்தில் பிறக்கணும். ஆமா, அன்னைக்கு ராத்திரி குழந்தை பிறந்த உடனே சரி தேவகி வயிற்றுல பிறந்த அந்த கிருஷ்ண பெருமானையும் ஆமா யசோதை அம்மாள் பெற்றெடுத்த இந்த பார்வதி அம்மாளையும் தேவர்கள் சூழ்ச்சியால 2 குழந்தை இடத்தை மாத்தி வச்சிருவாங்க. ஆமா, அப்பதான் பாருங்க என்ன இங்க அழகாகவே தேவகியால் வைத்திருந்த அழகாக ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்கு. சரி, யார் நம்ம பெருமாள் வந்து பிறந்திருக்காரு. அங்கே யசோதையிலே அயர்பாடி பட்டணத்திலே பார்வதி அம்மாள் கண்ணை பெண்ணாக பிறந்திருக்கா. அன்னைக்கு ராத்திரி குழந்தைய மாத்தி போட்டாங்க. ஆமா, தேவர்கள் சூழ்ச்சியால குழந்தைய மாத்தி விட்டாரு. மாத்தி போட்டாச்சுல்ல. ஆமா, அப்பதான் கம்சராஜன் விடல 8வது ஆம்பளை பிள்ளை பிறக்குன்னு சொன்னாங்க. ஆமா, ஆம்பளை பிள்ளை இருக்கு இடத்தை மாத்தினது கம்சனுக்கு தெரியாது. நீங்க தேவகியால் வயிற்றுல பிறந்திருக்குன்னு நினைச்சு 8வது பிறந்த பெண் குழந்தை எடுத்தா பாருங்க. ஆமையா, அது பெண்ணா பிறந்தவளா? என்ன ஆதிபராசத்தை பார்வதியில் வந்து குழந்தை அவதான் பிறந்திருக்கா. குழந்தை எடுத்து தூக்கி வீசுதான் கம்சராஜன். தலையை சுத்தி மேல வீசுது ஆகாயத்துல. குழந்தை மேலமாக போகுது. ஆமா, ஏ கம்சா போன குழந்தை சொல்லுச்சான், சொல்லுது கம்சராஜா, ஏ கம்சா உன்னை கம்சபதை முடிப்பதற்காக எங்க அண்ணன் மாயக்கண்ணன் ஆயர்பாடி பட்டணத்திலே பிறந்திருக்கிறான். ஆயர்பாடி பட்டணத்தில் பிறந்திருக்கான். நடுக்காட்டு தியாகி நந்த கோனார் வம்சத்திலே ஆயர்பாடியிலே கிருஷ்ண பெருமாள் பிறந்திருக்கான். ஆமையா, சாவு அவன் கையாவதாப்பா. ஆமா, இந்த குழந்தை நேரம் ஆகாம வீசினா பாருங்க கம்சராஜன். சரி, இந்த பெண் குழந்தையா இருக்கிற ஆதிபராசக்தி சொன்னாலாம், இந்த சாபத்தை கம்சராஜனுக்கு கொடுத்து விட்டு பார்வதி அம்மாள் கன்னி பெண்ணாக வந்து கன்னியா குமரியிலே பகவதியாக காட்சி அதான் பாருங்க. இன்னைக்கு கன்னியாகுமரி போனா அம்மா பார்வதி அம்மா வந்து பகவதியா பட்டு பாவாடை சட்டை போட்டுதான் நிப்பா. ஆமா, அவ வந்து கன்னிக்கலியாக பெண்ணு. சரி, குமரி என்றால் பெண்ணு சொல்லுவாங்க. ஆமா, என்னைக்கு அந்த அம்மா வந்து கன்னியா இருப்பதனால அவளுக்கு கன்னியாகுமரி இந்த ஊர் வேற வச்சிருக்கு. அப்படி பார்வதி அது கன்னியாகுமரியிலே பகவதியாக போயிருக்கு. கிருஷ்ண பெருமான் என்ன பண்றாரு பாருங்க. அம்மா ஆயர்பாடி வெண்ணெயை திருடி திங்காரு கிருஷ்ண பெருமானு. வாயெல்லாம் வெண்ணெய்.
சின்ன பிள்ளைல கூட்டு போறாரு. சரி. ஒரு பிள்ளைக்கு மேல ஒரு பிள்ளை ஏறி நிக்கி. இந்த மாயக்கண்ணன் கிருஷ்ண பிள்ளைக்கு மேல ஏறி நின்னு எட்டால உரிய கல்லால அடிக்காரு. உரியில இருக்கிற வெண்ணையெல்லாம் சாப்பிட்டாச்சு. கோபிமாரெல்லாம் வந்து கேட்காங்க, ஏ அம்மா யசோதையம்மா, என்னம்மா உன் பிள்ளை இப்படி வெண்ணைய தேடி தின்னுகிட்டு இருக்கு? வெண்ணைய சாப்பிட்டாலும் பரவாயில்லையே, போட்டுல உடைச்சிட்டு போறான். பழைய பானையம்லாம் உடைச்சு போட்டு போயிட்டு இருக்கா. என்ன பண்ணாலும் பரவாயில்ல, பானை போயிட்டுன்னு அவளுக்கு கவலை. நாங்க முன்னாடி நடந்து போன எங்க சேலையில பிடிச்சுதான் இழுக்கான். கிருஷ்ணபெருமா என்ன சில்லற சேட்டை பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு சில வீட்டுல பிள்ளைகள் அப்படிதான் சேட்டை பண்ணும். அது கிருஷ்ணனுடைய லீலைகள் இல்லவா? ஆமையா. ஏ கோபி அம்மா, என்ன என் பிள்ளை கிருஷ்ணனுடைய பண்ண மாட்டான். மேல பஞ்சவரண மெத்தையெல்லாம் படுத்துக்கிட்டு இருக்கா. தூங்குதானே. கிருஷ்ணபெருமா லீலைகளை பண்ணிட்டு தெரியாத பிள்ளைமாயும் தூங்கிட்டு இருக்காரு. அப்பதான் பாத்தீங்களா, எப்பா எவ்வளவு உனக்கு பிறந்திருக்கிறது சாதாரண குழந்தை அல்லம்மா. மாய கண்ணனே வந்து பிறந்திருக்கான். என்னை திருடி திங்காருன்னா ஆட்டு உரல கெட்டி போட்டு வச்சிருக்கு. சரி, கெட்டி போட்டு வச்ச பிள்ளை என்ன ஆச்சு? ஆட்டு உரலோட இழுத்துட்டு ஓடுது. ரெண்டு மரத்துக்கு இடையில போய் இழுத்து மரத்தையும் சாட்சி போட்டான். அங்கே ஒரு பாலவர்களுக்கு சாப விமோசனம் கொடுத்து கிருஷ்ண பெருமானாகப்பட்டவர் பயணம் பண்ணி இருக்கக்கூடிய போது அம்மா என்று வாய் திறந்து பார்த்தார்கள். சரி, கிருஷ்ண பெருமான் நந்தவனா கொடுத்தது எல்லா விளையாட இலையெல்லாம் தெரியுது. ஆயர்வாடி பட்டணமே கிருஷ்ணனோட வாயில தெரியுது. ஆயர்வாடி பட்டணமே கிருஷ்ணன் வாயில தெரியுது பாருங்க. சரி, அவர் திறந்திருக்கிறது குழந்தை இல்ல, நாராயண பெருமாள் தானே கிருஷ்ணாந்து பிறந்திருக்காரு. அப்படியே மயங்கி விழுந்தால் தேவகியால். சரி, யாதவர் குலத்திலே கோங்கம்மார் வீட்டிலே வளர்ந்த பெருமாள் ஆகப்பட்டவர். தன் குல பிரிவாளர் என்ன தெரியுமா? என்ன கோங்கம்மார் குலத்திலே இருந்துப்பா ஆடு மாடு மேய்க்கணும். நம்ம பெருமாள் தான் போனோம். பெருமாள் ஆடு மாடு மேய்க்கும் போது என்ன கையில புல்லாங்குழல் எடுத்தாராம் கிருஷ்ணர். சரி, நந்தவன தோட்டம் பெரிய தோட்டம். இந்த நந்தவன தோட்டத்துல புல்லாங்குழல ஊதுனாரு பாத்தீங்களா? அங்க எல்லாமே நந்தவனத்துல பசு மாடுதான் ஆடுது பாருங்க. எப்படி ஆடுது? ஆடாய் பசுவே ஆடாய் பசுவே புல்லாங்குழல் ஓசையை கேட்டு ஆடு மாடுகள் எல்லாம் மேய்க்கும் போது விளையாடுது. சரி, ஆடு மாடு மட்டுமா விளையாடுது? என்ன நந்தவன தோட்டத்துல தேவாய் தேவர்கள் அரளிக்கொப்பா உட்கார்ந்து இருக்காங்க. உள்ள சிவபெருமான ஒளிஞ்சு இருக்காங்கல்ல. சரி, அப்பந்தான் பாருங்க எப்படி ஆடுது. சாஞ்சாச்சு. அந்த புல்லாங்குழல் ஓசையை கேட்டு தித்தி நிதி 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 சிவன் மாறவே புல்லாங்குழல வாசிச்ச வாசிப்புல ஆடு மாடே வந்துட்டு வரணும்ல. ஆமா, அப்படி மாயக்கண்ணன் வாசிக்க புல்லாங்குழல் வாசிப்பை கேட்டு சரி சிவபெருமான் ஒளிஞ்சிருக்கிற அரளி செடி மட்டும் ஆடுது. ஆமா,
சிவபெருமானும் ஆடுதாரு. அப்பதான் மாயக்கண்ணன் பார்த்தாராம், என்ன எத்தனையோ செடி இருக்கு எல்லாம் ஆடாம இந்த ஒரு செடி மட்டும் ஏன் ஆடுது? ஏன் இந்த ஒத்த கொப்பு மட்டும் ஆடிக்கிட்டே கிடக்கு? நம்ம அத்தான் உள்ளதான் லிங்கமா முளைச்சிருக்காரு. ஆமா. ஏ அத்தான் மச்சான், ஏன் மச்சான் எங்க இருக்கிறது? வெளிய வாரம் எங்க இருக்கீரு? ஏ மாப்பிள்ள, என்ன உனக்கு இங்க என்ன வேலை? என்ன வேலை? என் தங்கச்சியை கெட்டி கொடுத்ததும் போதும், சரி நீர் வரத்தை கொடுக்க தெரியாம கொடுத்துட்டு அல்லல் பட்டதும் போதும். ஆமா ஆமா. ஏ மச்சான், அத்தானோ அத்தான் என்னத்த எங்க அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மான பிள்ளையா, அரக்கனுக்கு வரத்தை கொடுக்க தெரியாம கொடுத்துட்டு அரை மூட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சமாவது ரோசா இருக்கா ஐயா? உனக்கு கொஞ்சமாச்சு வெக்கா இருக்கா? வெக்க இருந்தா எதுக்கு நான் உமரு கூட வில்லடிக்க வரேன்? மான இருக்கா ஐயா? நமக்கு கொஞ்சமாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. மாப்பிள, என்ன நீங்க பார்த்து கேள்வி கிண்டல் பண்ணாதீரு. சரி, நீர் ஒரு காலத்துல எப்படி இருந்த பெருமாள் தெரியுமா? எப்படி? நீரோட அண்மையை தாண்டி அந்த யசோதையம்மா வீட்டுல வளர்ந்து, ஆமா, யாரோட குலத்துல பிறந்து, சரி, வெண்ணைய திருடுத்து மீறாம கொஞ்சமாச்சு வெக்க இருக்கா ஐயா? அந்த உரல்ல கட்டுப்பட்டு அடி வாங்குற அங்கேயாவது நமக்கு மானம் இருக்கா ஐயா? மானம் இருக்கா மாப்பிள? என்ன அது கூட இல்ல, நீ சாதாரணப்பட்டவரா? என்ன என்ன விட்டு கத்தாம அம்சம் வந்தது மண் சுமதுவனுக்கு மானம் இல்லை ஐயா. கொஞ்சமாவது பாசம் இல்லை ஐயா. புறம்பால அடிபட்டது மானம் இல்லை ஐயா. பாண்டிய மன்னன் கையால அடிபட்டது மானம் இல்லையா? பாண்டிய மன்னன் அன்னைக்கு சிவபெருமானை புறம்பால முதுகுல அடிக்கும் போது, சரி, அம்மானு கத்தனாரா ஐயா? எப்படி கத்தனாரு? அம்மானு கத்தனாரு பாருங்க. அம்மானு கத்தனாரா? அதான் இன்னைக்கு தாய் வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கு முதல்ல குறுக்கல ஒரு ஓட கிடக்குமா? ஆமா, குறுக்கல பார்த்தோன்னா பிறத்தர் ஓட கிடக்கும் பாத்தீங்களா? அது ஏன் இருக்கு? எனக்குலாம் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி பாயுது அதுல. அந்த ஓடை ஏன் இருக்கு தெரியுமா? இருக்கு. சிவபெருமானையே பாண்டியம்மனை பெரம்ப அடிக்கும் போது தடம் மதிஞ்சுதான். அப்படி அம்மான்னு கத்தனதான் இன்னைக்கு அம்மா வயிற்றுல பிறக்க எல்லா பிள்ளைக்கும் அந்த கோடு கிடக்காம். மச்சான், என்ன பிள்ளைகள் பண்ணலாம் போதுங்களா? போதுமா? நான் வல்லரைக்கனுக்கு வரத்தை தெரியாம கொடுத்துட்டேன். அழிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கான். ஆமா, வரத்தை மாத்தணும் நீங்க தான் போனோம். அவன் வந்தானா 2 பேத்தையும் சேர்ந்து க்ளோஸ் பண்ணிடுவான். இந்த சிவபெருமானை பார்த்து பெருமாள் சொல்வாரா, மச்சான் இந்த ஆடு மாடை நீங்க மேய்ச்சிக்கோங்க, நான் போய் வல்லரக்கனை கொண்டுட்டு வரேன். எப்படி வராரு பாருங்க, எப்படி வருகிறார்? மாய மோகினியாக வெண்வடிவம் கொண்டு வாராரு. சரி, இந்த காட்டுக்குள்ள யாரு இவ்வளவு அழகான பெண்ணு வாரா? யாரு? நல்லரக்க உட்காந்து பார்த்தான். இந்த பெண்ணை பார்த்தோன்னா மயங்கிட்டான். சரி, பெருமாள்னு பார்த்தானா என்ன பெண்ணெல்லாம் நினைச்சிட்டான். இந்த பெருமாளை கேட்காம பாருங்க வல்லரக்க என்ன கேட்காம்? ஏமா மாய மோகினி, ஏன் மோகினி? எனக்கு பாதாள லோகம்மா. ஆமா, எனக்கு நேசமுத்துன்னு ஒரு மூத்த மனைவி இருக்கா. அவ இருந்தாலும் எனக்கு உன் நிறைய அழகை பார்த்தா இருக்க முடியவில்லை. நீ என்னோடு வந்தியானா எனக்கு பல்லாங்குடி விளையாட பாப்பாத்தி பெண்கள் தாரேன். எல்லாம் தாரேன் அம்மா, ராமான்னு கேட்டா பாருங்க. சரி, அப்பதான் பெருமாள் மாய மோகினியா பெண்ண தெரியுமா? என்ன சொன்னா? நான் புகுந்த வீடு போறேன்னு சண்டை போட்டு நான் பிறந்த வீட்டுக்கு போறேனப்பா. புருஷன் பிறந்த வீடு போறேனடா. மாமா வீட்டு போயெல்லாம் சண்டை போட்டு நான் என் தாய் வீட்டை பார்க்க போறேனப்பா. மன்னனோடு சண்டையிட்டு என் மாதா வீடு போறேனடா. நேத்து தான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சது. நேத்தா?
கதையில படிச்சிட்டு இருக்காரு கிருஷ்ணரை பார்த்து. உனக்கு 3 வயசுல ஒரு குழந்தை வேற இருக்கு. நேத்து கல்யாணம் முடிஞ்சு என் புருஷனோட சண்டை போட்டு நான் என் முகந்த வீட்டை விட்டு நான் பிறந்த வீட்டு தாய் வீட்டை தேடி போறேன். என் தாய் வீட்டை தேடி போறேன். என் மோகினி அம்மா, ஏன் மோகினி நீ போக வேண்டாம், நான் உன்னை காலம் நீ என்னோட இருந்தையானா உனக்கு எல்லா சுகமும் உண்டு. ஏன் அதக்கா என்ன நான் முட்டையில பிறந்த மாய மோகினி கிடையாதுப்பா. சரி, எனக்கு அக்கா தங்க 7 பேர் இருக்கா. அப்ப 7 பேர் இருக்காளா? யாரெல்லாம் தெரியுமா? யாரு? முதலாவே பிறந்த அண்ணாமலை நாட்டை மோகினா பேய் நினைக்க கூடாது. மோகினி பேயும் வாங்க. சரி, மோகத்தை வரவேற்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பவர் அழகுள்ள பெண்ணை தான் மோகினின்னு சொல்லுவாங்க. ஆமா, முதலாவது பிறந்தவா எங்க அக்கா உண்ணாமலை அண்ணாமலைநாதருக்கு கொடுத்திருக்கோம். இரண்டாவது பிறந்த அக்கா காசி விஸ்வநாதருக்கு விசாலாட்சியை கொடுத்திருக்கு. மூன்றாவது பிறந்தவள மதுரை சொக்கருக்கு மீனாட்சி அம்மன் முடித்து கொடுத்திருக்கோம். நாலாவது பிறந்த மகள சங்கரன் கோயிலோட சங்கரன் ஐயாருக்கு ஆவட கோமதியை கொடுத்திருக்கு. ஆவடைய கொடுத்திருக்கு. ஐந்தாவது பிறந்தவள குற்றால நாதருக்கு குலவாமலியை கொடுத்திருக்கா. அவ மட்டும் கொஞ்சம் குழு குழுன்னு ஏசியில இருப்பா. குற்றால அருவி பக்கத்துல உட்கார்ந்து இருக்கா, அதனால அவ குற்றாலத்துல போய் உட்கார்ந்து. ஆறாவது பிறந்தவ பாபநாசநாதருக்கு எங்க உலகாண்டாக மனமடித்து கொடுத்திருக்கோம். ஏழாவது பிறந்தவள திருநெல்வேலி ஜெயமயில டவுன்ல நல்லையப்பருக்கு காந்திமதியை கொடுத்திருக்கு. அவ மட்டும் கொஞ்சம் வசதி உள்ளவா. ஏன் டவுன்ல உள்ள மாப்பிளைக்கு தான் வாக்கப்படுவன்ட்டா. அதான் திருநெல்வேலி டவுன்ல அல்வாவோட கேத்தால உட்கார்ந்து. எட்டாவது பிறந்தவன மாய மோகினியா மாமா வீட்டு சண்டை போடு தாய் வீட்டை தேடி போறேனப்பா. மோகினி என்ன கவலைப்படாத. சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடுதேன். யாரு? மோகினியே. ஏ அரக்கா நான் உன் கூட வரணும்னா சரி நீ 3 முங்குன்னு சமுத்திரத்துல. சரி, இன்னைக்கு கால்வாயில முங்குனால. ஆமா, 3 சமுத்திரத்துல 3 முங்கி திருநீரு காப்பை எடு திருநீரு காப்பை எடுத்து அப்படி எனக்கு சத்தியம் பண்ணு. ஏன் இந்த வரத்தை சொல்லுவாரு பெருமாள்? எதுக்கு? இந்த 3 விரலாத்தான் அக்கி வர வாங்கி முடிக்கக்கூடிய வரத்தை வாங்கியிருக்கான். யார் மேல மீட்டரமோ அவங்க தீப்பிடிச்சு எரிஞ்சிடணும். இப்ப அந்த திருநீரு காப்படுத்து பட்டை போட்டான்னா அவன் 3 விரலுமே அவன் நெத்தியில போய் நிக்கும். அதனால அவன் நெத்தியை தீப்பிடிச்சு எரிஞ்சு சாம்பலாகிறமா. அப்ப இந்த வரத்தை அவன் இடத்துல வாங்க வேண்டும் என்று அரக்கனாகப்பட்டவனுக்கு எப்படி சொல்றாரு பாருங்க. எப்படி அவன் சமுத்திரத்துல முங்கவான மகவான
என்ன? நான் ஒரு பெண் கோலம் கொண்டு போய் கொண்டுட்டு வந்தேன். அவனை கொண்டுட்டு வந்தேன். நீங்க கண்டிப்பா எடுத்து காமிக்கணும் சிவன் கேட்க. ஏன்னா பகவான் 12 வருஷம் தனியா இருந்திருக்காரு. ஆமா ஆமா, அரணை குப்புக்குள்ள ஒளிஞ்சு இருந்திருக்காரு. சரி, அந்த எடுத்த கோலத்தை காமிக்கின்ற நாயக்கனின் மறுபடியும் பெண் வேஷத்தை எடுத்தாரு. ஆணாக இருப்பது சிவன், பெண்ணாக இருப்பது பெருமாள். ஆமா, ஆனா உண்மையில 2 பேருமே ஆணும் தான். சரி, இப்ப வேஷம் போட்டனால ஆணாக இருப்பது சிவன், பெண்ணாக இருப்பது பெருமாள். பெருமாளை பெண் என்று பார்த்து ஆமா பெருமாள் என்று நினைத்தாரா? நான் நினைக்கல. பெண் என்று பார்த்து எப்படி வாராரா? எப்படி? அவர் ஓட ஓட விரட்டு வாரா. சிவனும் பெண்ணாக இருந்த பெருமாளை ஓட ஓட விரட்ட ஆசை மோகத்தால் கட்டித்தளர ஆதி நாதனுடைய ஜீவ பரணமானது கீழே விழுது. அசிங்கம் என்று மாறாமல் பெருமாள் கையிலே ஏந்தினார். ஆ என்றார் ஆளி வந்து பிறந்தது. ஐயகோ என்றார் ஐயனார் வந்து பிறந்தார். இந்த அசிங்கம் என்று பாராமல் அசிங்கத்தை பூமியில பட்டா பூமாதேவி தாங்க மாட்டான் என்று இருக்கிற பெண்கள் ஒரு குலவையை மட்டும் போடுங்க. சொல்லும் போது போடணும், வைக்கப்படாதீங்க. இந்த நாளையிலே இந்த ஜீவ புரோதி பரலானதை பாறையில தூக்கி வீசும் போது சொல்லக்கூடிய மலையாள தேசத்துல பாறையில் என்ன நினைச்சு பாருங்க, என்ன நடந்துச்சு? அங்கனை மாதம் ஐயன்கள் அப்பான்னு அர்த்தம். பெருமாளும் அப்பாதான், சிவனும் அப்பாதான். ஐயனுக்கும் ஐயனாக தர்ம ஞான சாஸ்தா வந்து பிறந்தார்.